வெல்கம் டு தூக்குச்சட்டி சேனல். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணலன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீட்லேயும் தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இந்த வீடியோவில் சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூட சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 இல்ல 4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு பொரியிற ஸ்டேஜ் கடுகு தெரியும். அது மாதிரி பொரிஞ்சாவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வெங்காயம் தக்காளி வதக்குனதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன கொதி வர வரைக்கும் கொதி வர விடலாம். ஏன்னா நம்ம போட்ட மசாலா வாசம்லாம் போடுறதுக்காக நம்ம ஒரு கொதி வர விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட்டான தக்காளி தொக்கு மசாலாவை கொதிக்கிற குழம்புல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ருசியான தக்காளி தொக்கு ரெடி. இது சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.